வெல்கம் டு நம்ம இ-சேவர் சேனல். நம்ம இ-சேவர் சேனல் வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நாம் அடிச்ச மணி வந்து யாருக்கு அடிச்சோ இல்லையோ அவன் ட்ராய் கேட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சொல்ல வரேன்னா, டாரிஃபில் வந்து சில மாற்றங்களை வந்து கட்டுப்பாடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவர் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அவர் சொல்லிக் கொடுத்தவங்க மூலியமா வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ ரீசெண்டாக 23/12/2024 தான் வந்து வெளியே இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் அமல்படுத்துறது வந்து ஒரு மாசத்துல வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் அவங்க வந்து செக்ரட்டரி வந்து சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து என்னன்னா, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணுறோம், கால் யூஸ் பண்ணது இல்லையா. இது வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கார் இல்லையா, ஆப்ரேட்டர் வந்து ஒரு நிர்ணயிப்பாரு. இது வந்து பார்த்தோன்னா ட்ராய் வந்து அங்கீகரிக்கணும். இப்போ வந்து ஒரு மாசத்துக்கு வந்து நான் வந்து இந்த ஜிபி இத்தனை டேட்டா கொடுக்குறேன், இவ்வளோ ரேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து சொல்லிச்சுன்னா என்னன்னா, ட்ராய் கிட்ட வந்து நாங்கள் வந்து இந்த இவ்வளோ ஜிபி இத்தனை மாதம் வந்து கஸ்டமர் கிட்ட வந்து இவ்வளோ பணம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. இது வந்து ட்ராய் வந்து அப்ரூவ் பண்ணோம். இதுதான் வந்து ட்ராயில் நடக்க வேண்டிய விஷயங்கள். இது ரெகுலர் நடக்கும். இதை வந்து ஒரு சில இடத்துல ட்ராய் வந்து பார்த்தோன்னா மாற்றி அமைக்கலாம். அதுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து ட்ராய்க்கு இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ வயது மூத்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைலில் வந்து நெட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 கோடி பேர் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. இதில் வந்து இன்டர்நெட்ன்றதை நிறைய பேர் வந்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலுகை கொடுக்கணும். அவங்க தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ரீசார்ஜ் கட்டணம் தான் வந்து இப்போ சொல்ல வந்திருக்காங்க. இப்போ காலு எஸ்எம்எஸ் மட்டும் வைத்து புதிய மாதாந்திர வைக்கல உருவாக்குவார். இப்போ வந்து என்னன்னா, எஸ்எம்எஸ் காலுக்கு மட்டும் டாரிஃப் வந்து மாத்துங்க, வேணும்னா டேட்டாக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு விஷயம். என்னன்னா, நீ மினிமம் ரீசார்ஜ் வந்து 199 ரூபா இல்லை 200 ரூபா 180 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணாலும் 2 ஜிபி டேட்டா 1 ஜிபி டேட்டா எல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து காம்போவா வந்து அவங்க வந்து அவ்வளவு கொடுக்குறாங்க. இதை வந்து என்ன சொல்லுதுன்னா ட்ராய், நீங்க வந்து இது வந்து மாத்தி அமைங்க அப்படின்னு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சர்க்குலர் வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே ஓரளவுக்கு அது ட்ராய் பத்தி அந்த ரூல்ஸ் இந்த ரெகுலேஷன்ஸ் அப்படி பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 4வது பாயிண்ட் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வாடிக்கையாளருக்கு பொதுவாக தேவைப்படும் சேவைகள் பணம் செலுத்துவதற்கான விருப்பத்தை வழங்குவதற்கான குறிப்பாக முதியோர்கள், வயசானவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. மற்றும் நுகர்வோரின் சில பிரிவுகளுக்கு நன்மைகளை வந்து ஒதுக்கப்பட்டிருக்க தனித்தனி சிறப்பு பிரிவுகள் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாயிண்ட் போட்டிருக்காங்க. நுகர்வோர்கள் தங்களுக்கு தேவைப்படும் சேவைகளுக்கு பொதுவாக பணம் செலுத்துவதற்கான விருப்பம் மற்றும் நுகர்வோரின் சில பிரிவுகளுக்கு, குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு நன்மை வழங்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நுகர்வோர் வந்து 3 மாசம் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணலாம், சிம் வந்து வேற தரல் கொடுத்துடலாம். அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ அப்படித்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 365 நாளைக்கு வந்து காசு கட்டலனா மட்டும்தான் நீங்க வந்து அந்த சிம் வந்து லாக் பண்ணிட்டு வேற ஆளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது இந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து வவுச்சர்கள் வந்து ரீசார்ஜ் முறையை வந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி தேவைப்படும், அது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான ரீசார்ஜ் மட்டும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாப் அப், இப்போ வந்து 10 ரூபா டாப் அப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி அரசாணையில் வந்து வச்சிருந்தாங்க. அதை வந்து பார்த்தோன்னா டாப் அப் வச்சு வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து குறைந்தபட்சம் டாப் அப் 10 ரூபான்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் குறைஞ்சபட்ச டாப் அப் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அதை பற்றி டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய் வந்து புதுசாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் சொல்ல வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ 15 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பாருங்க இதுலேயே சொல்கிறாங்க 15 கோடி பேருக்கு வந்து நெட்டில் மொபைல் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 15 கோடி பேர் வந்து அவங்களோட ஒருத்தரோட ரீசார்ஜ் டேட்டா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியாச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய் வந்து மீதியாகும் ஒரு மாசத்துக்கு. அதுதான் வந்து ட்ராய் வந்து புதுசா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அமல்படுத்துன்னு சொல்றாங்க. இதனால வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து அமல்படுத்துவாங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ட்ராய் வந்து வேற நிறைய சர்க்குலர்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு முக்கியமானது இந்த 4வது பாயிண்ட் மட்டும் தான். அது கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது இல்லாம வேற ஏதாவது வீடியோ பத்தி நம்ம பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்க, அதை பத்தி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணாலும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்
ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்றதுனால வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட இது முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.